ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். ஓசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக செல்லும் ரசாயன நுரைகளால் விவசாயிகள் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைகிறார். முரளி, வணக்கம். விவரங்கள் என்ன? ஒசூர் மற்றும் அதன் உள்ள பகுதிகளில் முறை செய்து வருகிறது. இதனால் ஒசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று கெளவரப்பள்ளி அணைக்கு வினாடிக்கு 1228 கனஅடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் அணையில் இருந்து அதே அளவு, அதாவது 1228 நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் அதிக அளவில் செல்லும் நீருடன் குவியலாக ரசாயன நுரைகள் மிகுந்து செல்கிறது. மழைக்காலங்களில் கர்நாடக மாநிலம் எல்லைப்புறங்களில் உள்ள ரசாயன தொழிற்சாலைகள் இருந்து திறந்து விடப்படும் ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற ரசாயன நுரைகள் செல்வதால் வழக்கமாகவே செல்கிறது. அதே போல தற்போது கெளவரப்பள்ளி அணை பகுதியில் ரசாயன நுரைகள் முழுவதும் பனி படர்ந்தது போல் காணப்படுகிறது. அங்கு வீசும் காற்றில் ரசாயன நுரைகள் சுழன்று அருகில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் சாலைகளில் விழுந்து பனிக்கட்டி நிகழ்ந்து செல்வது போல குவியலாக ரசாயன நுரைகள் செல்வதால் ஒசூர் பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த ரசாயன நுரைகள் தொடர்ந்து அதிகப்படியாக செல்வதால், அதாவது அங்க அருகில் செல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. மூச்சு திணறல் கூட அந்த பகுதியில் ஏற்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த தண்ணீரை ஆய்வு செய்ய வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். பத்மநாதன், முழுமையான விவரங்களோடு காட்சிகளுக்கும் நன்றி முரளி.